நடிகர் ராஜேஷ் அவர்கள் தன்னோட மரணத்துக்கு முன்னாடி தான் குடும்பத்தார்கிட்ட, அதுவும் குறிப்பா தான் மகன்கிட்ட அடிக்கடி வாங்கின சத்தியம். இந்த ஒரு விஷயம் தான் இப்போதைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்குது. அதோட விவரத்த இப்ப பார்க்கலாம். நடிகர் ராஜேஷ் அவர்கள பொறுத்தவரைக்கும், தமிழ் திரையுலகத்துல மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான மொழி திரைப்படங்கள்ல 150க்கும் மேற்பட்ட திரைப்படம் நடிச்சு ஃபேமஸ் ஆனவரு. ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தவருக்கு திடீர்னு நடிப்பு மேல ஆர்வம் ஏற்படுது. சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் குணச்சித்திர கதாபாத்திரம், வில்லன் கதாபாத்திரம்னு சொல்லி டாப் ஹீரோஸோட அப்பா மொதற்கொண்டு எல்லா ரோல் நடிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ராஜேஷ் இப்ப இறந்து போன விஷயம் பல பேர் வந்து அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. ராஜேஷ் அவங்களோட குடும்ப வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும், கடந்த ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடியே ராஜேஷோட மனைவி இறந்து போயிட்டாங்க. ராஜேஷுக்கு மகனும் மகளும் இருக்காங்க. மகள பொறுத்தவரைக்கும் அவங்க திருமணமாகி அமெரிக்கால செட்டில் ஆயிட்டாங்களாம். இப்ப அவங்க வர்றதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இந்தியா வந்ததுக்கு அப்புறம், அவங்க அஞ்சல் செலுத்தினதுக்கு அப்புறம் தான் ராஜேஷ் அவர்கள வந்து அடக்கம் பண்ண போறாங்க. இன்னொரு பக்கம் தான் குடும்பத்து மேல அதிக அக்கறை கொண்டிருக்கக்கூடிய நடிகர் ராஜேஷ், இந்த சமூகத்து மேலயும், இந்த சொசைட்டி மேலயுமே அதிக அக்கறை கொண்டிருக்காரு. யாரு என்ன உதவி கேட்டாலும் கொஞ்சம் கூட யோசிக்காம அத உடனே செய்யக்கூடியவர். இப்படிப்பட்ட சில விஷயங்கள தான் கடந்த சில நாட்களாவே தான் குடும்பத்தார்கிட்ட, குறிப்பா தான் மகன்கிட்ட திரும்ப திரும்ப வந்து சத்தியமாவோ, ஒரு வாக்குறுதியாவோ கேட்டுட்டே இருப்பாராம். அதுல தான் மகன்கிட்ட அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, "எனக்கு வந்து 75 வயசு ஆகுது. அப்பப்போ உடம்புல சில பிரச்சனைகள் ஏற்படுது. எனக்கு எந்த நேரத்துல வேணா என்ன வேணா ஆகலாம். ஒருவேளை நான் இறந்து போயிட்டேனா, நம்ம குடும்பத்துக்கிட்ட வந்து யாராவது ஹெல்ப்ன்னு கேட்டாங்க, உதவின்னு கேட்டாங்கன்னா, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உதவி நம்ம செய்யணும். கஷ்டப்படக்கூடிய குழந்தைகள படிக்க வைக்கணும். நெறைய முதியோர் இல்லங்களுக்கு உதவி செய்யணும். அதை விட முக்கியமானது, வாழ்க்கையில தோத்து போய் துவண்டு போய் யாராவது மனமுடைஞ்சு வந்தாங்கன்னா, அப்படிப்பட்ட நபர்கள் தப்பான முடிவு எடுக்க விடாம, அவங்களுக்கு மன ரீதியா பல அட்வைஸ கொடுத்து அவங்க வாழ்க்கைய திருப்பி வைக்கணும். என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயம் நான் இதுவரைக்கும் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நான் இல்லனா கூட அந்த இடத்த நீ வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் மகன்கிட்ட அடிக்கடி வாக்குறுதியா கேட்பாராம். ராஜேஷ் அவர்கள பொறுத்தவரைக்கும், பிறப்புல ஒரு கிறிஸ்தவரா இருந்தாலும் ஜோதிடத்துல, ஆன்மீகத்துல அதிக நாட்டம் கொண்டவரு. எக்கச்சக்கமான புத்தகங்கள் எழுதியிருக்காரு. நெறைய வீடியோஸ் ரெடி பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்காரு. அந்த மாரி விஷயங்கள் எதுவுமே அழிஞ்சு போயிடக்கூடாது. நான் இல்லனா கூட அந்த ஜோதிடம், ஆன்மீகம் சம்பந்தமா நான் பேசின விஷயங்கள், நான் உருவாக்குன விஷயங்கள், கண்டுபிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான வாக்குறுதிகள தான் மகன்கிட்ட சத்தியமா வாங்கியிருக்காராம். இந்த ஒரு விஷயத்த தான் ராஜேஷ் அவரோட மகன் இப்ப அவங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்களோட உடலுக்கு அஞ்சலி செலுத்த வரக்கூடிய எல்லா நபர்கள்கிட்டயும் சொல்லி சொல்லி அழுதுகிட்டு இருக்காரு. ராஜேஷ் அவர்கள பொறுத்தவரைக்கும் அவர் வந்து நேர்மறை எண்ணங்கள் அதிகமா கொண்டவராம். தவறான வழிக்கு போகக்கூடிய இளைஞர்களை திசை திருப்பி நல்வழிப்படுத்தக்கூடிய பல வேலைய அவர் செஞ்சிருக்காரு. ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட், டைரக்டர், ஆக்டர், இது மாரி பன்முக திறமை கொண்டவரு. தன்னோட மனைவி இறந்து போனதுக்கு அப்புறம் தன்னோட கடைசி 12 வருஷங்கள அவர் தனிமையில தான் போக்கியிருக்காரு. சினிமாவுக்குன்னே ஒரு வீட கட்டி, அந்த வீட்ட எம்ஜிஆர் மூலமா திறந்து வைத்த ஒரே நடிகர் ராஜேஷ் தான் அப்படிங்கிறத நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்ப ராஜேஷ் அவர்கள் இறந்து போறதுக்கு முன்னாடி தான் மகன்கிட்ட வாங்கின இந்த ஒரு சத்தியத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.